சாஃப்ட்வேர் பிரைன் சேனல் மூலமாக அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நம்பர் சிஸ்டத்தில் பிளேஸ் வேல்யூ அண்ட் பேஸ் வேல்யூன்ற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் சிஸ்டத்தில் மொத்தம் 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து நம்பர் சிஸ்டத்தில் வந்து பேசிக்ஸ் பார்த்தோம், யூனிட் டிஜிட் பற்றி பார்த்தோம், டிவிசிபிள் ரூல் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஃபேக்டரைசேஷன் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வந்து பிளேஸ் வேல்யூ அண்ட் பேஸ் வேல்யூன்றதை பார்ப்போம். இந்த பிளேஸ் வேல்யூ பேஸ் வேல்யூ ரொம்ப ஈஸியான டாபிக். ஈஸியாக அந்த கொஸ்டின் கேட்டாலும் 1 மார்க் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? அதை சம்மந்தமான சம் பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்ன சொல்லுங்க பாருங்க. வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் த நம்பர் ஆஃப் 5 6 7 8 9 2 1 4? இதான் கொஸ்டின். ஓகேங்களா? அதாவது இந்த நம்பர் 5 6 7 8 9 2 1 4ன்ற நம்பரோட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5ஓட, அதாவது பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5ஓட பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5, இந்த நம்பரோட பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்னதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பிளேஸ் வேல்யூனா ஃபேஸ் வேல்யூனா அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இல்லாதவங்க கொஞ்சம் எப்படின்றத பார்த்துங்க. இப்போ ஃபேஸ் வேல்யூனா ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட ஃபேஸ் வேல்யூ கேட்டால் அதே தான் வரும், ஃபேஸ் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நான் இதே நம்பருக்கு வந்து ஃபேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா இப்போ ஆரோட ஃபேஸ் வேல்யூனா இப்போ 8ன்னு வச்சு 8ஓட ஃபேஸ் வேல்யூ 8 தான். ஃபேஸ் வேல்யூ பற்றி உனக்கு கவலைப்படாத, அந்த நம்பரில் ஃபேஸ் வேல்யூ கேட்டால் ஈஸியாக அந்த நம்பர் அங்கே அதே போட்டுடலாம். இதான் ஃபேஸ் வேல்யூ. இதே பிளேஸ் வேல்யூ கேட்டால் நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி, அதுதான் பிளேஸ் வேல்யூ. ஏற்கனவே படிச்சது தான். இப்போ இந்த நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்கான்னு பாருங்க, 5 6 7 8 9 2 1 4. இதான் நம்பர். இதோட பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 5ன்ற நம்பர் இருக்கிற இடத்துல அதோட பிளேஸ் வேல்யூனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த 5ன்ற நம்பர் எங்க இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு 5ன்ற நம்பர். ஓகேங்களா? அப்போ இதோட பிளேஸ் வேல்யூ என்ன வரும்னா 5 இன்ட்டு எத்தனை பாருங்க, எத்தனை ஸ்தானம் பாருங்க, 1 2 3 4 5 6 7 10^7. இதான் இந்த பிளேஸ் வேல்யூ 5ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னா 5 இன்ட்டு 10^7. இதான் பிளேஸ் வேல்யூ. ஓகேங்களா? திரும்ப சொல்றேன், ஃபேஸ் வேல்யூனா அந்த நம்பர் அதே தான், அதான் ஃபேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூனா அந்த நம்பர் கேட்டுக்கிற நம்பர் எந்த டிஜிட்ல இருக்கு, எத்தனாவது ஸ்தானத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அது வரைக்கும் 10 போட்டு அத்தனை 0 போடணும். நல்லா கவனிங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க, 5ஓட பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்ப 5 நம்பர் போட்டு இன்ட்டு 10 1 2 3 4 5 6 7 8 போட்டக்கூடாது. ஓகேங்களா? அப்போ 8ன்னு போட்டா தப்பு. அது சப்போஸ் எப்போ 8 போடலாம், இங்க ஒரு நம்பர் இங்க 5 இருந்தா போடலாம். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து 5 இன்ட்டு 10 எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை ஸ்தானம் 7 போட்டா அது 7னா 7 போட 10^7. அப்போ இதோட ஆன்சர் வந்து 5 இன்ட்டு 10^7. இப்ப பாருங்க, இந்த ஆப்ஷன்ல பாருங்க, இங்க இருக்கு இங்க இருக்கு. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? அதாவது இந்த கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டிருந்தாலும் பிளேஸ் வேல்யூன்னு கேட்டா எந்த நம்பர் கேட்டிருக்காங்களோ அந்த நம்பரை அங்க கொண்டு போயிட்டு இதே கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. இதே கொஸ்டின் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 1 கேட்டிருக்கான்னு வச்சுங்க. இதே கொஸ்டின் வந்து பிளேஸ் வேல்யூ 1 கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் பாருங்க, இதுக்கு இது ஆன்சர். ஓகே, இதுக்காக சொல்றேன். இப்போ பிளேஸ் வேல்யூ 1 கேட்டிருக்கானா இப்போ 1 என்ன போட்டுப்பீங்க ஆன்சர், 1 இன்ட்டு எத்தனை ஸ்தானம் 10 போட்டு இங்க ஒரே 0 10 இதான் ஆன்சர். 10 மேல 1 போடாம விட்டுடலாம். ஓகேங்களா? அப்ப எந்த நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்களோ அந்த நம்பரை போட்டு அதுக்கு முன்னாடி 10 போட்டு அதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 மேல போட்டுக்கணும். அதான் பிளேஸ் வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த பிளேஸ் வேல்யூ அண்ட் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 7. இதுல கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் கேட்டிருக்காங்க. எதுக்கும் பிளேஸ் வேல்யூக்கும் ஃபேஸ் வேல்யூக்கும். எந்த நம்பருக்கு, 7ன்ற நம்பருக்கு. அதாவது 2 நம்பரோட கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 7. 7ன்ற நம்பருக்கு ஃபேஸ் வேல்யூக்கும் பிளேஸ் வேல்யூக்கும் கூட்டுத்தொகைனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த நம்பர் எழுதிக்கிறோம். எந்த நம்பர்னா 53736 நம்பர் எழுதிக்கிறோம். இதான் நம்பர். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளேஸ் வேல்யூ எதுக்கு, பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா 7ன்ற நம்பர் கேட்டிருக்காங்க. இப்ப 7 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிப்போம். பிளேஸ் வேல்யூ என்ன வருதுன்னு பார்ப்போம், அப்புறம் கூட்டிப்போம். இப்ப பிளேஸ் வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தோம்னா எந்த நம்பர் கேட்டிருக்காங்க, 7க்கு. இப்ப இந்த கண்டுபிடிச்சலாம் பிளேஸ் வேல்யூ 5 அதே மாதிரி தான் 7 கேட்டிருக்காங்க. 7 இங்க இருக்கு. அப்ப 7 இன்ட்டு 10^7 இங்க இருக்குன்னா 1 2 அப்ப 2 10^2 அப்ப 100 ஸ்தானம், அதாவது 1 10 100 ஸ்தானத்துல இருக்கு. அவ்வளவுதான் அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 7 இன்ட்டு 10^2 என்ன அர்த்தம், 100. 7 இன்ட்டு 100 எவ்வளவு, 700. அப்போ இதோட பிளேஸ் வேல்யூ வந்து 700. இப்ப நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ மட்டும் கேட்கல, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபேஸ் வேல்யூ கூட்டி சம் ஆஃப் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 7. அப்போ நெக்ஸ்ட் இதே எழுதுறோம், ஃபேஸ் வேல்யூ 7ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன வரும், அதே 7 தான் வரும். ஃபேஸ் வேல்யூனா அதே தான்.
அப்போ இந்த 7 போடுறோம். இப்போ இது பிளேஸ் வேல்யூட ஆன்சர், இது ஃபேஸ் வேல்யூட ஆன்சர், ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். 700யும் எதாவது கூட்டணும், 700 என்ற நம்பரையும் 7ஐயும் கூட்டுறோம். அப்போ 700 பிளஸ் 7 எவ்வளோ வரும், 707. இதுதான் டோட்டல் ஆன்சர், சம் ஆஃப். அப்போ சம் ஆஃப்னு வரும்போது இப்போ ஆன்சருக்கு பாருங்க 707. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா, திரும்ப சொல்கிறேன். அதாவது கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க, பிளேஸ் வேல்யூக்கும் ஃபேஸ் வேல்யூக்கும் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 7 நம்பருக்கு கேட்டதுனால இந்த நம்பரை எழுதிக்கிறோம். 7 நம்பர் பிளேஸ் வேல்யூ வந்து 7 இன்ட்டு எத்தனை டிஜிட், இந்த 7 இன்ட்டு போட்டு 1 2 10 அதாவது 1 10 100 10 போட்டு 7 இப்போ 12 100 700 700 இதை போட்டுரும். ஃபேஸ் வேல்யூ 7 எந்த நம்பர் ஃபேஸ்னாலும் அதே நம்பர் தான் வரும். அப்போ 7ன்னு போகிறோம். அப்போ 700யும் 7ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 707. இதுதான் ஆப்ஷன். ஓகேங்களா, இதே மாதிரி டிஃபரன்ஸை கேட்பாங்க, அது நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ பாருங்க இந்த சம்மு, ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் ஆஃப் த பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 6. போன சம் வந்து சம் ஆஃப் அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து டிஃபரன்ஸ்னா ரெண்டு நம்பருக்கு உள்ள வித்தியாசம். எந்த ரெண்டு நம்பருக்கு, பிளேஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூஸ் ஆஃப் 6. அதாவது இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, 516372 நம்பர் கொடுத்துருக்காங்க. 516372 இதான் நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நம்பர் 6 நம்பரோட பிளேஸ் வேல்யூக்கும் ஃபேஸ் வேல்யூக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு, அதான் கேட்டிருக்காங்க. போன சம்ல சம் ஆஃப்னு போட்டோம், அதே தான் எந்த நம்பர் கொடுத்துருக்கான்னு பாருங்க. 6 நம்பர் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், 6 நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ என்னன்றதை போட்டுக்கணும். 6 நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ. இப்போ 6 நம்பருக்கு பிளேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 6 நம்பர் இங்க இருக்கு. ஓகேங்களா, அப்போ 6 நம்பர் பிளேஸ் வேல்யூ 6 இன்ட்டு என்ன சொல்லியிருப்போம், 10 அடுக்குன்னு போட்டு 1 10 100. அப்போ எத்தனை 0 1 2 3. அப்போ 3னா 10 3. 6 நம்பர் போட்டு 10 3 இதை போட்டுக்கிறோம். இப்போ இது டோட்டல் வேல்யூ தெரியணும். டிஃபரன்ஸ் கேட்டதுனா இதோட விட்டுறக்கூடாது, டோட்டல் வேல்யூ தெரியணும். டோட்டல் வேல்யூனா 6 இன்ட்டு 10 3னா 1000. இப்போ 6 இன்ட்டு எவ்வளோ, 1000னா 6000. இது வந்து பிளேஸ் வேல்யூ 6000. அதே நம்பருக்கு ஃபேஸ் வேல்யூ பாருங்க. ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது அது இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். ஈஸியா பிளேஸ் வேல்யூ என்னது, 6ஓட ஃபேஸ் வேல்யூ 6 தான். இப்போ 6 நம்பருக்கு பிளேஸ் வேல்யூனா இப்படி போடணும். இதே 6 நம்பருக்கு இந்த நம்பருக்கு ஆக்சுவலா இந்த நம்பர் தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த நம்பருக்கு ஃபேஸ் வேல்யூனா அதே தான், என்ன கேட்டிருக்காங்களோ அதே தான் வரும். இப்போ இது ரெண்டுமே கண்டுபிடிச்சோம். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ். அப்போ டிஃபரன்ஸ் போட்டு 6000 மைனஸ் 6 இதான் டிஃபரன்ஸ். 6000லிருந்து 6 கழிச்சா 5994 வரும். அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. சம் ஆஃப் கேட், இதே கொஸ்டின் சம் ஆஃப் கேட்டிருந்தாங்கன்னா பிளஸ் போட்டு 6006ன்னு போட்டுக்கணும். டிஃபரன்ஸ் கேட்டதுனால மைனஸ் போட்டு போடுறோம். ரொம்ப ஈஸிங்க. இந்த டாபிக் வந்து நம்பர்ஸ் கேட்டாங்கன்னா ஈஸியா விட்டு வராம ஈஸியா ஒரு மார்க் எடுத்துலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் பாருங்க, 5 4 5 9 9 4 இதுதான் ஆன்சர், ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியானது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ பாருங்க இந்த சம்மு, the difference between the place value of 2 and 3 இந்த நம்பர் கொடுத்துருக்க 128935 கொடுத்துக்கிற நம்பர் வந்து 128935. இப்போ ஆனால் அந்த கொஸ்டின் பாருங்க டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்த சம்மு டிஃபரன்ஸ் பார்த்தோம். அதில் ஒரே நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூக்கு உள்ள சம்மு டிஃபரன்ஸ் தான் பார்த்தோம். ஒரே நம்பர், அதாவது 8 நம்பர்னா 8ஓட பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ, இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடி. இல்ல 8ஓட பிளேஸ் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ, இதுக்கு சம்மு கண்டுபிடி. இதை தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுல பாருங்க, இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க, 2 நம்பர் கேட்டிருக்காங்க. 2 நம்பருக்கும் பிளேஸ் வேல்யூ, அதே 2 நம்பருக்கு தான் பிளேஸ் வேல்யூ. ரெண்டுத்தோட பிளேஸ் வேல்யூக்கு உள்ள வித்தியாசம், அதான் கொஸ்டின் பார்க்கணும். கொஸ்டின் படிக்கும் போது என்ன கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியான சம்முங்க, விட்டு வந்துடக்கூடாது. அதாவது என்ன கேட்டிருக்காங்க, பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க, எந்தெந்த நம்பருக்கு 2க்கும் 3க்கும் பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க, டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2ன்ற நம்பரோட பிளேஸ் வேல்யூ நான் வந்து பார்ப்போம். 2 நம்பரோட பிளேஸ் வேல்யூ, இப்போ 2 நம்பரோட பிளேஸ் வேல்யூன்னு பார்த்தா இதான் கொடுத்துக்கிற நம்பர். இதுல பிளேஸ் வேல்யூ பார்த்தா 2 இன்ட்டு 10 போட சொல்லியிருப்பேன். இந்த 2 இன்ட்டு விட்டுட்டு இதுக்கப்புறம் எத்தனை பாருங்க, 1 2 3 4 10 போடணும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, நீங்க 1 10 100 1000 10,000 கூட போடலாம். அப்படி போட்ட ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி 10 போட சொன்னா நிறைய நம்பர் வந்து நம்ம சொல்ல முடியாது. அதனால இப்படி போட்டா ஈஸியா இருக்கும். அதனால 2ஓட பிளேஸ் வேல்யூனா 2 விட்டுட்டு 1 2 3 4 10 மேல போடுறோம். இப்போ 2 இன்ட்டு 10 4னா நம்ம 4 0 14 4 0. அப்ப 2 இன்ட்டு இந்த 2 இதை கூட்டணும்னா 2 10,000 அதே 4 0 வரும். ஓகேங்களா, அப்ப 2ஓட பிளேஸ் வேல்யூ மதிப்பு வந்து 20,000. இதை போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சு சொல்லிட்டு 3ஓட பிளேஸ் வேல்யூ பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்ப அதே மாதிரி 3ஓட பிளேஸ் வேல்யூ பார்த்தா 3 இன்ட்டு 10 இங்க பாருங்க, 3ன்றது இங்க இருக்கு. அப்ப இங்க இந்த நம்பருக்குன்னா இதை விட்டுட்டு 3 இன்ட்டு 10 ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்போ 10 1.
ஓகேங்களா? இது இந்த நம்பர் தான். இந்த நம்பருக்கு தான் ஃபர்ஸ்ட் 2 கண்டுபிடிச்சோம். அதே நம்பர் தான் 3க்கு. 3ன்னு பார்க்கும்போது 3 விட்டுட்டு ஒரே நம்பர் ஒரு டிஜிட் தான் இருக்கு. அப்போ 1 போடுறோம். அப்போ 3 இன்ட்டு 10 10 தான். இப்போ 3 இன்ட்டு 10 எவ்வளோ? 30. இப்போ இதோட நம்பருக்கும் இதோட நம்பர் ரெண்டுத்துக்கும் பிளேஸ் வேல்யூ தெரியும். ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 20,000 மைனஸ் எவ்வளோ டிஃபரன்ஸ்னா கழித்தல் 30 மைனஸ் பண்ணுங்க. 20,000 30 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து 19,970 இதுதான் ஆன்சர் கிடைக்கும். அப்போ இங்க ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க, இங்க இருக்கு. ஓகேங்களா? கொஸ்டின் வந்து பிளேஸ் வேல்யூ பேஸ் ரொம்ப ஈஸியான டாபிக். அதெல்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்றத பார்த்து நம்ம ஈஸியா போனோம். இது வரைக்கும் பார்த்த சம்ல பிளேஸ் வேல்யூ பிளேஸ் ஒரே நம்பருக்கு பார்த்தாங்க. இப்போ வந்து 2 நம்பருக்கு கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாலும் சம்ம பார்த்துட்டு ஈஸியா சம் போடலாம். ஓகேங்களா? இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபேஸ் வேல்யூஸ் ஆஃப் 6 and 5. அதாவது இது வரைக்கும் பிளேஸ் வேல்யூ தான் சம் ஆஃப் பார்த்தோம், டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஃபேஸ் வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. எந்த நம்பர்னா 61827354 இந்த நம்பருக்கு வந்து ஃபேஸ் வேல்யூஸ் ஆஃப் 6 and 5. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 6ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன வரும்னு பாருங்க. 6ஓட ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது பிளேஸ் வேல்யூனா தான் நம்பரை போட்டு இன்டென்ட் வரா போடணும். ஃபேஸ் வேல்யூனா அதே தான். 6ஓட ஃபேஸ் வேல்யூ அதே தான் 6. ஓகேங்களா? அதே மாதிரி 5ஓட ஃபேஸ் வேல்யூவும் அதே தான் வரும். 5ஓட ஃபேஸ் வேல்யூ வந்து அதே தான். அப்போ நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா சம் ஆஃப் தான் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் கேட்டதுனால ஆரஞ்சு கூட்டம் என்ன வரும்? 11. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியானது. அதாவது ஃபேஸ் வேல்யூ கேட்டா அந்த நம்பர் அப்படியே போட்டு ஆட் பண்ணதான். ஆப்ஷன்ல பாருங்க, இது பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க, 30 கொடுத்துருக்காங்க, 40 கொடுத்துருக்காங்க, 11 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து 11. இதெல்லாம் இனிமேல் எக்ஸாம்ல பார்த்தா விட்டுட்டு வந்தாதீங்க. ஈஸியா நம்ம இதுல ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, the difference between the place values of 2 and 4. எந்த நம்பருக்கு? இந்த நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 275413. இந்த நம்பருக்கு வந்து பிளேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ கிடையாது. போன சம்ல ஃபேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. எந்த நம்பருக்கு? 2க்கும் 4க்கும். இதுல இருக்கிற 2ன்ற நம்பருக்கும் 4ன்ற நம்பருக்கும் பிளேஸ் வேல்யூவோட டிஃபரன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2ன்ற நம்பர் பார்ப்போம். 2ன்ற நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். 2ன்ற நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது 2 இங்க இருக்கு. அப்போ 2ன்ற நம்பர் பிளேஸ் 2 இன்ட்டு 10 அடுக்கு போட சொல்லியிருப்பேன். 10 அடுக்கு போட்டு 1 2 3 4 5. அப்போ 10 அடுக்கு 5. இப்போ நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இது எக்ஸ்பேண்ட் பண்றோம். 2 இன்ட்டு 10 அடுக்கு 5னா 1 2 3 4 5 0. அப்போ என்ன வரும்? மொத்தம் வந்து 1 10 100 1000 10,000 லட்சம் 2 lakhs இது வருது. ஓகேங்களா? இதுக்கு வந்து 2ன்ற நம்பரோட பிளேஸ் வேல்யூ இந்த நம்பர் வருது. அதுக்கடுத்து 2ன்ற நம்பருக்கும் 4ன்ற நம்பருக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நான் கண்டுபிடிப்போம், 4ன்ற நம்பர் கண்டுபிடிப்போம். 4ன்ற நம்பரோட பிளேஸ் வேல்யூ, 4 நம்பர் பிளேஸ் வேல்யூனா இங்க 4 இருக்கு. அப்போ 4 இன்ட்டு 10 அடுக்குன்னு போட்டு 4 இங்க விட்டுட்டு அப்போ என்ன வரும்? 1 2 நம்பர் 10 அடுக்கு 2. இப்போ வந்து அப்போ 4 இன்ட்டு 10 அடுக்கு என்னது? 100. அப்போ எவ்வளவு வரும்? இதுக்கு 400. இப்போ கொஸ்டினை கேட்டீங்கன்னா சம் ஆஃப் கேட்டிருந்தா ரெண்டுத்தையும் கூட்டி போட்டுடலாம். இப்போ வந்து டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு இது நம்பர் என்னது? 2 லட்சம், சாரி 2 லட்சம். இதை போடுறோம் மைனஸ் இது 400. இதுல இருந்து இதை மைனஸ் பண்றோம். 2 லட்சத்துல 400 மைனஸ் பண்ணா கடைசியா இது வந்து 600 அப்படியே வரப்போகுது. 1,999 இப்படியே வரப்போகுது. ஓகேங்களா? இதை மைனஸ் பண்ணி பாருங்க. 400 இப்போ 600 வரப்போகுது. இப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, 1,999,600. இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா இனிமே விட்டுட்டே வந்துடாதீங்க, ஈஸியா போடலாம். ஓகேங்களா? இந்த சம் பாருங்க, calculate the sum of the face value and the place value. face value and the place value of 7. இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க 3 7 2 8 4 5 6. இந்த நம்பருக்கு வந்து இந்த நம்பர்ல இருக்கிறதுல வந்து 7ஓட ஃபேஸ் வேல்யூக்கும் பிளேஸ் வேல்யூக்கும் கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 7ன்ற நம்பரோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிரும். பிளேஸ் வேல்யூ 7 நம்பர் பிளேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 7 இன்ட்டு எப்படி பிளேஸ் வேல்யூ 7 இன்ட்டு போட்டு இந்த நம்பர் மறந்துட்டு 10 to the power of 1 2 3 4 5. அப்போ 10 to the power of 5 போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது 7 இன்ட்டு நம்ம என்ன பண்றோம்னா 10 அடுக்கு 5னா 1 2 3 4 5 இதை போடுறோம். இப்போ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 lakh 7 கூட மல்டிப்ளை பண்ணா அவங்க 7 lakh வரப்போகுது அப்படியே. ஓகேங்களா? இப்போ இது வந்து பிளேஸ் வேல்யூ. அதே நம்பருக்கு வந்து அதே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபேஸ் வேல்யூ. அப்போ 7க்கு ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 7ஓட ஃபேஸ் வேல்யூ ஈக்குவல் டு 7 தான். ஃபேஸ் வேல்யூ அந்த நம்பர் தான் வரப்போகுது. இப்போ கேட்டிருக்கிறது வந்து டிஃபரன்ஸ் கேட்கல, சம் ஆஃப் கேட்டிருக்காங்க.
அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த 7 lakhs-ஐயும் பிளஸ் 7-ஐயும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா 7 lakhs 7 1 10 100 1000 10 லட்சம் 7 lakhs 7. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா நம்ம வந்து விட்டுட்டு வந்துடக்கூடாது. எப்படி கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியா போட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, the difference between the place value of 4 and 2, அதாவது place value of 4 and 2 எந்த நம்பருக்கு? இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 833749502 இந்த நம்பருக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா பிளேஸ் வேல்யூல இருக்கிற 4 2ல இருக்கிற டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. பிளேஸ் வேல்யூ 4 கண்டுபிடிக்கணும், பிளேஸ் வேல்யூ 2 கண்டுபிடிக்கணும், அதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா 4ஓட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 4ஓட பிளேஸ் வேல்யூ. இப்போ 4ஓட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து 4 இங்க இருக்கு, 4 × 10 போட்டுக்கணும். பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு 4 மறந்துருங்க. அப்போ 1 2 3 4 இதை போடுறோம். இதான் பிளேஸ். இதே பிளேஸ் வேல்யூனா அதே நம்பர் தான் வரும். பிளேஸ்னா எந்த பிளேஸ் இருக்குதோ இது 10 எடுக்க போட்டு கரெக்டா அந்த எத்தனை ஜீரோ மேல பவர்ல போட்டுடணும். இப்போ 4 × 10 4னா 4 ஜீரோ சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ 4 × 10,000னா 40,000. இது வந்து எதுக்குன்னா 4ஓட பிளேஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் 4ஓட பிளேஸ் வேல்யூ 2ஓட பிளேஸ் வேல்யூ, அதுக்கு தான் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப 2ஓட பிளேஸ் வேல்யூனா அதே மாதிரி 2 × 2ஓட பிளேஸ் வேல்யூ பார்க்கும்போது 2ன்ற நம்பர் இங்க தான் இருக்குது. ஓகேங்களா? அப்ப எதுவுமே அதாவது ஆக்சுவலா 2ஓட பிளேஸ் வேல்யூ பார்க்கும்போது 2க்கு அப்புறம் நம்பரே இல்ல. 1 10 100 1000 இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இதோட பிளேஸ் வேல்யூ 2 × 1, அதாவது ஃபர்ஸ்ட் இடம் தான், வேற எதுவும் கிடையாது. 2 × 1 தான், 10ன்னு போட முடியாது. எத்தனை இங்க 10 போட்டுற போறீங்க. சப்போஸ் எப்ப 10 போட்டிருக்கலாம்னா இது 0ஓட பிளேஸ் வேல்யூ கேட்டிருந்தாங்களா 0 பக்கத்துல 0 × 10ன்னு போட்டுக்கலாம் 1ன்னு. இங்க கடைசி நம்பர் கேட்டா அப்ப கடைசி நம்பரோட பிளேஸ் வேல்யூ கேட்டா அதே நம்பர் தான் வரும். அப்ப கடைசி நம்பர் 2ஓட பிளேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 1 ஸ்தானம் தான் சால்வ் ஆகும். அப்போ 1 அப்படின்னு போட்டுக்கணும். 10 போடக்கூடாது. கடைசி நம்பர் கேட்டா அதே தான் வரும். 2 × 1 2 தான். அப்படியே கூட டைரக்டா முடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இதோட நம்பர் வந்து கரெக்டா 40,000. இது 2 என்ன கேட்டிருக்காங்க? டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 40,000 மைனஸ் 2. 40,000 2 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து 39,900. இந்த நம்பருக்கு பாருங்க 39,998. ஓகேங்களா? இப்போ இதை மைனஸ் பண்ணி பாருங்க. மைனஸ் பண்ணா 39,998. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அப்போ நம்ம வந்து பிளேஸ் வேல்யூ எதை கேட்டாலும் என்ன கேட்டுக்கலாம் அதை வச்சு ஈஸியா நம்ம சம் போட்டுடலாம். இப்போ ஃபைனலாக நம்ம ஹோம்ஒர்க் சம்மு. இன்னைக்கு வந்து எடுத்த சாப்டர் டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டமே கிடையாது. அதாவது பிளேஸ் வேல்யூ பேஸ் வேல்யூ. இப்போ இந்த யூடியூப் சேனலில் பார்த்து இந்த கிளாஸை பார்த்தாவே உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் பார்க்கலாம் கூட ஈஸியாக நம்ம எக்ஸாம்பிள் போய் அட்டன் பண்ணலாம். பேஸ் வேல்யூ என்னன்னா பிளேஸ் வேல்யூ என்னன்னா சம் கேட்டுக்கலாம், டிஃபரன்ஸ் கேட்டுக்கலாம், எது கேட்டுக்கலாம் சொல்லிட்டு அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். அதில் 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கோம். அதாவது 36 75 149 இதோட பிளேஸ் வேல்யூ அண்ட் பேஸ் வேல்யூ 5 என்ற நம்பருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ பேஸ் வேல்யூ 5 இருக்கும் போது டிஃபரன்ஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம போட்டிருக்க சம். அதே மாதிரி 22 93 01 இதே பிளேஸ் வேல்யூ பிளேஸ் 9 என்ற நம்பருக்கு சம் எவ்வளவு வரும், அதாவது கூட்டுத்தொகை பிளேஸ் வேல்யூக்கும் பேஸ் வேல்யூக்குள்ள கூட்டுத்தொகை எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து 20 67 43 இந்த நம்பருக்கும் பிளேஸ் வேல்யூ அண்ட் பேஸ் வேல்யூ டிட்டோ போட்டிருக்காங்க. இதோட 6 என்ற நம்பரோட பிளேஸ் வேல்யூ பேஸ் வேல்யூட சம் எவ்வளவு வரும். இந்த 3 கொஸ்டின் தான். நீங்க ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா ஆன்சர் முடிச்சிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர், ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ல வச்சு சம் கேட்டிருந்தா எப்படி போட போறோம். எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிரைம் நம்பர் வச்சு கேட்டிருக்காங்க, காம்போசிட் நம்பர் வச்சு கேட்டிருக்காங்க, ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் வச்சு கேட்கறாங்க. அந்த மாதிரி சம் கேட்டிருந்தா நம்ம வந்து எப்படி போடலாம்ன்றத பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்க ஜஸ்ட் பார்க்கறதோட இல்லாம நோட் புக் எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா? எக்ஸாம் சீக்கிரம் வரப்போகுது. நம்ம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் நம்ம இதை அட்டன் பண்ணுறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, நம்பர் சிஸ்டம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸோட முடியும். ஓகேங்களா? நீங்க தினமும் பாருங்க, வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நன்றி.